ஹலோ ஃபோக்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் டேங்க் நம்ம செஞ்சிருந்தோம். பார்ட் 1ல நம்ம எப்படி செட்டப் பண்ணுறோம் தான் காட்டியிருந்தேன். ஸோ நம்ம பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னா, நான் கல் வச்சிருக்கேங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கூழாங்கல், அதுக்கப்புறம் மீன்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதை தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். நம்ம டேங்குக்கு என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் நியான் டெட்ரா வாங்கியிருக்கேன். சூப்பரான மீன். இது கூட பார்த்தீங்கன்னா காரிடாரஸுங்கிற மீனும் வாங்கியிருக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்த பேக்கை என்ன செய்ய போறோம்னா, இந்த மாதிரி டெம்பரேச்சருக்காக செட் பண்ண போறோங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, இல்லாட்டி மீன் சாக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கெட்டோ நெட்டை செட் பண்ணிங்க. நம்ம தண்ணியிலேருந்து மீனை தனியாக பிரிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீனை ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தாங்க நியான் டெட்ரா விட போகிறோம். இப்படி நம்ம பண்ணுறதால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கண்ட்ரோல் ஆகும், சூப்பராக டெம்பரேச்சரும் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நியான் டெட்ராவை இதே மாதிரி செப்பரேட் பண்ணி தண்ணியிலேருந்து எடுத்துடுறோங்க. நம்ம அந்த மீனுக்கு என்ன பண்ணமோ அதே ஃபார்மேட் தாங்க இதுக்கும் பண்ண போகிறோம். நம்ம வந்து டேங்க்கில் ரிலீஸ் பண்ண போகிறோம். மீனை நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மீன்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக தாங்க இருந்துச்சு. பிகாஸ் நான் லைட் அடிச்சு விட்டு வச்சிருந்தேன். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து டேங்குக்கு அப்படியே சூட்டபிள் ஆயிடுச்சு. நம்ம பிளான்ட் டேங்க்ல பார்த்தீங்கன்னா பிளான்ட் மட்டும் தாங்க இல்லை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்ட இடத்துல கொஞ்சம் வின்டர் சீசனாக இருக்கிறதால அழுகி போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர் வரத்துக்கு கொஞ்சம் நாளாகும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம மீனை ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலே ஃபுட்டுலாம் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இப்போ மீனை டேங்க்ல விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் டல்லான கலரில் இருந்துச்சுங்க. பட் அப்புறம் பார்த்தேன் ஒரு 2 நாள் கழிச்சு pH செட் ஆயிடுச்சு போல. நல்லா பிரைட் கலர்ஸில் மாறிடுச்சு எல்லாம். ஸோ நம்ம பார்ட் 2ல இதாங்க பார்த்துருக்கோம். பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டோட நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.